ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ் சுந்தர். இன்றைக்கி சபரிமலைக்கு மாலை போட்டு கார்த்திகை 1 மாலை போட்டு மார்கழி 1ஆம் தேதி இருமுடி கட்டி இன்றைக்கி ஹோலி பில்கிரிமேஜ் ட்ரிப் சபரிமலை யாத்திரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம இன்றைக்கி காலையில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் ஒரு பூஜை கொடுத்துட்டு மடிப்பாக்கம் ஐயப்பன் சுவாமி கோவிலில் இருமுடி கட்டிட்டு இன்றைக்கி சென்ட்ரல் ஸ்டேஷன் பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம சோலோ ட்ரிப் ஐயப்பன் கோயிலுக்கு அந்தளவுக்கு யாரும் போகிறது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சோலோ ட்ரிப்பு. வேறு வழியில் இருந்துட்டும் குரூப் சேரலை நம்மளுக்கு. இன்றைக்கி மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பினிங்கான விஷயங்கள் நிறையவே நடந்திருக்கு. நம்ம இருமுடி கட்டுற இடத்துல இன்னொரு குரூப்போட துணை குருசாமி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம லாஸ்ட்டு வரைக்கும் இருமுடி கட்டுற வரைக்கும் அவர் பக்கத்தில் நின்று நம்மளுக்கு உதவினார். நம்ம பேர் என்னன்னு தெரியாது, நம்ம ஊர் என்னன்னு தெரியாது, ஆனாலும் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ இதுவே ஐயப்பனோட பிளெஸிங்ஸாக தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த ட்ரிப்பில் இன்னொன்று எத்தனை பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக ஹெல்ப் தேவைப்படும். ஏன்னா இந்த சோலோ ட்ரிப் பண்ணுறதுனால நம்மளால் முடிஞ்ச யாருக்காவது ஹெல்ப் பண்ண போகிற சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 3:40க்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து திருவனந்தபுரம் போகிற ட்ரெயினில் தான் போக போகிறாங்க. செகண்ட் ஏசியில் போக போகிறோம். ஸோ போகிற வழியில் ஏதாவது அப்டேட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இந்த ஹோலி பில்கிரிமேஜ் சபரிமலை யாத்திரை இங்கே புதுசாக ரயில் கோச் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சைடில் ஒரு கோச் மாதிரி வச்சுருக்காங்க. வாங்க இது எப்படி இருக்குன்னு போயிட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து இந்த ரயில் ரெஸ்டாரண்ட்டோட ஏசி கோச்சுங்க. இங்கே சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அண்ட் மினிமம் ப்ரைஸுங்க, சூப்பர். ஒரு வழியாக நம்ம இப்போது சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் வந்து 3:20 கிளம்பிட்டுங்க. சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் நான் வந்து இப்போ செகண்ட் ஏசியில் தான் போட்டிருக்கேன். ட்ரெயின் இப்போ தான் அரக்கோணத்தை கிராஸ் பண்ணியிருக்கு. அரக்கோணம் இப்போ மார்னிங் 4 மணிக்கு செங்கானூர் போவோம். யூஷுவல் செகண்ட் ஏசி தாங்க. நடுவில் ஏதாவது ஃபுட்டு முடிச்சாங்கனாக்கா அது ரிவ்யூ பண்ணுறேன். வெளியே பார்த்த சீன்ஸ்லேருந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம இப்போ கால்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளாவில் தாங்க இருக்கோம். ட்ரெயின் கரெக்டாக 4:45 ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆன உடனே ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லையே நிறைய பஸ்ஸு பம்பைக்காக விட்டுருக்காங்க. ஐயப்ப சுவாமி பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு தனியான வேண்டுகோள் என்னன்னாக்கா, தயவு செஞ்சு கொஞ்சம் முண்டிக்கிட்டு ஏறாமல் கொஞ்சம் ஒருத்தருக்கு வழி விட்டு ஏறினா எல்லாருக்கும் நிறைய பஸ்ஸு விட்டுருக்காங்க. சுவாமியே சரணமையப்பா. நம்ம செங்கானூர்லேருந்து மார்னிங் 5:30க்கு பஸ்ஸு ஏறி கரெக்டாக 8:30க்கு பம்பைக்கு வந்துட்டோங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது அங்கே பம்பையாறு. வாங்க நம்ம அதை கிட்ட போயிட்டு பார்க்கலாம். இங்கே எல்லோரும் சார்பாக நான் இந்த ஐயப்பன்ட்ட இந்த பம்பையாறில் நம்ம பண்ண அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பிழைகளும் பாவங்களும் கரைஞ்சி இந்த பம்பையாரோடு போகணும், இந்த பம்பையாறு நம்மளை புனிதப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு ஹோலி டிப்பு இதில் எடுத்துகிட்டு நம்ம ஐயப்பனை தரிசிக்க பயணத்தை தொடங்குவோம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. நீலிமலை டாப் வந்தாச்சுங்க ஒரு வழியா. பாருங்க, இந்த ஏற்றத்துக்கே முடியல. இங்கே சரியான ஸ்பெஷாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. நீலிமலை கார்டியோஜன் சென்டர். உங்களுக்கு கால் கையெல்லாம் வலிச்சதுன்னா தைரம் நிறைவாங்க. ஆமாம், இங்கே அந்த ஆர்ஓ, அந்த இடத்துல ஆர்ஓ ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது பாருங்கள். அந்த ஓம் சுவாமியே சரணமையப்பா. அப்பாச்சி மேடு வந்தாச்சு. ஆச்சி மேடு. சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. ஓம் சுவாமியே சரணமையப்பா. அப்பாச்சி மேடுக்கு ரீச் ஆகிருக்கோம். சபரிமலை வரும் ஐயப்ப பக்தர்கள் தயவு செஞ்சு இப்படி துப்பாதீங்க சாமிங்களா. நம்ம இடத்த நம்ம தான் க்ளீனாக வச்சுக்கணும். சுவாமியே சரணமையப்பா. ஒரு வழியாக அப்பாச்சி மேடு வந்துட்டோங்க. அப்பாச்சி மேட்லேருந்து இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். இன்னும் சபரிமலை 1.9 கிலோமீட்டர் தான். பாருங்கள் போட்டுருக்காங்க அப்பாச்சி மேடு. ஸோ இது வரைக்கும் சரியான மேடு, சரியான ஏற்றம்.
எல்லாமே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இனிமேல் சரங்கொத்தி வரும். சரங்கொத்திலேருந்து அப்படியே ஃப்ளாட்டாக நடக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கிறோம் சாமியில். சுவாமியே சரணமையாப்பா. இப்போ புது சிஸ்டமில் கவுண்டருக்குள்ளே அடைச்சி போட்டு எல்லாரையும் பாருங்க, கவுண்டருக்குள்ளே அடைச்சி போட்டு உள்ளே வந்து அந்த டிவி கீழே வந்து தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ டிவியில் வந்து எவ்வளோ நேரம் வெயிட்டிங் ஹவர்ஸ், இது வந்து எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் ஹவர்ஸ் தான், நாட் கன்ஃபார்ம்டு வெயிட்டிங் ஹவர்ஸ் கிடையாது. சபரிமலையில் இந்த வருஷத்துலேருந்து இந்த கவுண்டர் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 6 கவுண்டர் இருக்குது. 6 வந்து 6 × 4, ஸோ 24 கவுண்டர் இருக்குதுங்க மொத்தம். ஏன்னா 1A 1B 1C 1D அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி 6 நம்பர்ஸ்க்கு இருக்குது. இந்த கவுண்டர் சிஸ்டமில் மொத்தம் உங்களை 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் தான் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. பட் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் உங்களை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு பிஸ்கட்டு, ஹாட் வாட்டர் இதெல்லாமே கொடுக்குறாங்க. பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இந்த கவுண்டருக்குள்ளேயே இருக்குங்க. ஆனால் இந்த கவுண்டரை தாண்டி நீங்கள் வெளியே போனீங்கன்னாக்க அவங்க தேவையில்லாமல் நம்மளை டிவியேட்டும் பண்ணி ஒரு க்ரௌடு வேணும்னேவும் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்தது இந்த சமயம். காரணம் என்னன்னா, கூட்டமே இல்லாததுக்கு போயிட்டு நடு வழியில் நிறைய செக் போஸ்ட் மாதிரி வச்சு ஏகப்பட்ட டைம் வந்து நம்மளாம் இருமுடியோட வெறும் அந்த ரோட்டில் நடக்கிற காமன் பாத்தில் வந்து நிறைய நேரம் நிப்பாட்டி வச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நான் வெயிட் பண்ணது ரொம்ப கம்மியான நேரம் தான். பட் அந்த க்ரௌடுக்கு அது ரொம்பவேவும் அதிகமான டைம். மார்னிங் 11 மணிக்கு நம்ம சபரிமலைக்கு ரீச் ஆகி ஈவினிங் 5 மணிக்கு தாங்க நம்மளால் ஐயப்பனை தரிசிக்க முடிஞ்சது. நல்ல தரிசனம் கிடச்சிது. 18 படிக்கிட்ட வந்து நம்ம ஃபோட்டோ வீடியோ எதுவும் எடுக்க முடியாது. அதனால் நான் உங்களுக்கு இங்கேருந்து நான் காமிக்கிறேன். அது நேரில் நீங்கள் பார்க்குறது நெய்தீப குண்டங்க. அங்கேருந்து நீங்கள் ஆசீர்வாதம் எடுத்துக்கோங்க. ஐயப்பன் வந்து நம்ம வாழ்க்கையில் இருளை நீக்கி ஒளி பக்கட்டும். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.